ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு மே 20 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வெண்ணிலா வந்து டிவியில பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்ப விஜய் இங்க வந்து உட்காந்து அவர் பாட்டுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப தாத்தா பாட்டி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரி நீ இவ்வளவு கூலா இருக்கேடா அப்படின்னோடனே, எனக்குன்னா எந்த பிரச்சனையில தாத்தா வேணாமா பேசிட்டு இருக்கட்டும், என் கூட காவேரி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து ஸ்டாலுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹவுஸ் ஓனர் அந்த மாமி அவங்க வந்து கூப்பிடுறாங்க காவேரிய. ஏமா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன் கோயில்ல போய் நிக்கிறேன், நீ என்ன இவ்வளவு கூலா இருக்க அப்படின்னோடனே, வேற எதுனாச்சும் இருந்தா சொல்லுங்க மம்மி, நான் வந்து ஸ்டாலுக்கு போனோம் அப்படின்னோடனே, சரி உங்க சாரி இருந்தாலும் அழகா இருக்கு, நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. அப்போனே அவங்க மாமி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு என்ன நம்மனா ஒரு சின்ன பிரச்சனைனா கூட தலையை வெளியில காட்ட மாட்டோம், இவ இவ்வளவு கூலா தெரியுறா அப்படிங்கிற மாதிரி மாமி நினைக்கிறாங்க. நம்ம காவேரி கிளம்பும் போது விஜய் வந்து ஹாய் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாரு. இப்ப காவேரியும் ரிப்ளை பண்றாங்க. அப்புறமா விஜய்க்கு வந்து காவேரி வந்து நான் இந்த மாதிரி ஸ்டாலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டால் போறாங்க. ஸ்டால் போனோடனே விஜய்க்கு வந்து ஹாய்ங்க, நான் இந்த மாதிரி ஸ்டாலுக்கு வந்துட்டு என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் வந்து நேரத்துக்கு எல்லாம் இது பண்றேன், அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்து வெண்ணிலா பிரச்சனையை மட்டும் பாருங்க. முன்னாடி வந்து நீங்க வெண்ணிலா விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஒதுங்கி இருந்தேன், இப்ப நீங்க தான் முடிவு எடுத்துட்டீங்களா, இனிமே நான் எதுக்கு ஒதுங்கி இருக்கணும், நான் என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன், நீங்க கவலைப்படாம இருங்க. அதுவும் இல்லாம நான் இதை சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல, வெண்ணிலாவோட கேரக்டரை வந்து இப்பதான் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியுது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்லைன்னு, நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து மெசேஜ் பண்றாங்க, வாய்ஸ் நோட் பண்றாங்க. அப்ப விஜய் வந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது காவேரி பேசுறத கேட்டுட்டே வந்து இப்ப தாத்தா பாட்டிக்கும் அதை வந்து காட்டுறாரு. காட்டினோடனே இப்ப நல்ல நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாங்க. அப்ப தாத்தா வந்து எனக்கு ஏற்கனவே காவேரியை பத்தி தெரியாம எப்பவுமே அவனை சப்போர்ட் பண்ணுவானோடனே, பாட்டி என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் சப்போர்ட் பண்றவா வீட்டுல வந்து பண்ணலாம்லன்னொடனே, இல்ல பாட்டி அவ அங்க தள்ளி இருக்கிறதா அவளுக்கும் நல்லது, ஏன்னா அவளையும் ரொம்ப இது பண்ணிட்டே இருக்காங்கல்ல, கான்டாக்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்கன்னு. அப்புறமா அவங்க வீட்டுல உள்ளவங்க தான் என்ன ஏதோ மிரட்டி வச்சிருக்கிற மாதிரி மீடியால வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க அம்மா வந்து நம்ம கூட சேரவே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரிப்பா நீ நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா பாட்டி கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்டாலுக்கு வந்து சாரதா வராங்க. அப்போ மட்டும் ஒரு யூடியூபர் வந்து காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேட்டி கேட்கறதுக்காக பரபரப்பா வராரு. காவேரி பயங்கரமா டென்ஷன் ஆகி, ஒருத்தவங்களோட பர்சனல்குள்ள வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னோடனே, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அதான் வெளியில வந்துருச்சுல அப்புறம் என்ன பர்சனல், இங்க பாருங்க அப்படின்னோடனே போனை பிடிங்கி காவேரி வந்து கீழே போட்டுறாங்க. போட்டுட்டு அவரை சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. அவர் பயங்கர டென்ஷன்ல அந்த யூடியூபர் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல விஜய் வராரு. விஜய் கிட்ட வந்து ஐயப்பன் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்ப காவேரி கிட்ட வந்து விஜய் கேட்கும்போது அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சரி நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்களா என்ன குடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னு விஜய் வந்து கோவப்படுறாரு. நீ தான் குடிக்கணும், என்னை குடிக்க சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. இப்ப அந்த யூடியூபர் என்ன பண்றாருன்னா, தூரமா நின்று அதை வீடியோ எடுத்து பாத்தீங்களா, அவர் வந்து அந்த கான்ட்ராக்ட் வைஃப் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு கெஞ்சிட்டு இருக்கிறாரு, அந்த பொண்ணுதான் மிரட்டி வச்சிருக்காங்க, அங்க ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி மன குளத்துல நிக்காங்க, அவங்களுக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிட்டெல்லாம் சேர்த்து உங்களோட இதை கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, வெண்ணிலா அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. அதோடய அந்த எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.